பார்த்தீங்கன்னாக்கா புகை வண்டி வந்து பார்த்திங்கன்னா புகை கரியில் தான் போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இன்ஜின்லேருந்து லாஸ்ட்டு கடைசி பெட்டி வரைக்கும் புகை போய்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் அதனால் வர்ற புகையினால் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தீமைங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை மையப்படுத்தி தான் இது. புகை வண்டிக்கு போட்டியாய் புகைவிடத் தொடங்கிய மனிதா, புகைவண்டி கூட புகையினால் ஏற்படும் தீமை கண்டு இன்று புகைப்பொருளை விட்டு விட்டு மின்சாரத்தினால் செல்கிறது. நீயோ புகைவண்டிக்கு போட்டியாய் தொடங்கி அந்த புகை என்னை விட மறுக்கிறது என்கிறாய். இது என்ன புதிரோ, இல்லை மனித இனத்தின் தவறோ? புகை தீங்கு என்று தெரிந்தும் புகைக்கிறாய், தீராத நோயிலும் துடிக்கிறாய், பின்பும் ஏன் விடம் மறுக்கிறாய்? அன்று 4 பேர் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக ஆடம்பர ஆடை உடுத்தி உதட்டினிலே சிகரெட் வைத்தாய். இன்று அந்த சிகரெட் உன்னை 4 பேர் வந்து தொடாத மாதிரி தூரத்தில் அல்லவா ஒதுக்கி வைத்து விட்டது தீராத நோயினாய். பின்பும் கேட்கிறாய், ஏன், எதற்காக? பட்ட பின்பும் தெரியவில்லையா? தெரியும், தெரிந்தும் கேட்கிறாய், என்ன சொல்லி? என் வாழ்க்கையெல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறி. இதை பார்த்தாவது திருந்துங்கள் என் அருமை நண்பர்களே. அன்புடன் பா. கணேசன்.